இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக விரிவான தாக்குதல்களை ஆரம்பித்த ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர். ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் இந்த விரிவாக்க தாக்கத்தினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் என்ன? டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியை இலக்கு வைத்த ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் ட்ரோன்கள். ஏமாற்றப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அயன் டோம் அமைப்புகளும் தற்காப்பு நடைமுறைகளும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஊடக தணிக்கைகளும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் அடுத்த கட்ட தாக்குதல்களும். கடந்த 3 நாட்களாக ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளிகளை இலக்கு வைத்தும் அதிகளவான தாக்குதல்களையும் வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் இந்த வாரத்திற்குள்ளே ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் விரிவாக்க தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் தான் இன்று அதிகாலையில் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான விரிவாக்க தாக்குதல்களையும் ஆரம்பித்திருந்தார்கள். அதிகாலை 5 மணி அளவிலே இந்த விரிவாக்க தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தடவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் ஊடகங்கள் மூலமாக தகவல்கள் வெளியாவதை கட்டுப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தது. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய தாக்குதல்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய நிலத்தரர்களுக்கு மத்தியில் உளவியல் ரீதியான தாக்கம் ஏற்படுவதை குறைப்பதற்காகவும் உளவியல் போரை எதிர்கொள்வதற்காகவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அரசு இந்த மிகப்பெரிய ஊடக தணிக்கைகளை ஆரம்பித்திருந்தது. இருப்பினும் இந்த ஊடக தணிக்கைகளுக்கு மத்தியிலும் தாக்குதல்கள் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் வெளியாகி இருந்தன. இன்று அதிகாலை 5 மணி அளவில் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஆரம்பமாக 50 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசங்களான டெவோவ் பாரம் ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த ஆரம்ப கட்ட 50 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ப்ரீஎம்ப்டிவ் முன்னெச்சரிக்கை தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இதற்கமைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்தில் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து 40க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் அறிவித்தது. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய 50 ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 6000க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் மேற்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். அந்த 6000க்கும் அதிகமான ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கும் நோக்கத்தில் தான் இந்த ப்ரீஎம்ப்டிவ் தாக்குதல்களை முன்னெச்சரிக்கை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகள் அறிவித்திருந்தார்கள். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாங்கள் 40க்கும் அதிகமான ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டோம், 6000க்கும் அதிகமான ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் ஏவுகணை தாக்குதல்களை முறியடித்து விட்டோம் என அறிவித்து ஒரு சில நிமிடங்களிலேயே ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெற்றிடங்களை இலக்கு வைத்து இந்த முன்னெச்சரிக்கை ப்ரீஎம்ப்டிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து இவர்கள் எந்த விதமான ப்ரீஎம்ப்டிவ் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ப்ரீஎம்ப்டிவ் தாக்குதல்கள் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ப்ரீஎம்ப்டிவ் தாக்குதல்கள் வெற்றிகரமாக நடைபெற்றிருந்தால் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருக்க மாட்டார்கள். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ப்ரீஎம்ப்டிவ் தாக்குதல்களை மேற்கொண்டு ஒரு சில நிமிடங்களிலேயே ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசம் முழுவதும் எச்சரிக்கை சமிஞ்சைகள் ஒலிக்கப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் ஏவுகணை தாக்குதல்கள் குறித்த பிரதேசங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசும் எச்சரிக்கை தகவல்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தது. குறித்த வரைபடத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் இலக்கு வைக்கப்பட்ட பிரதேசங்களாகும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வரைபடத்தின் மூலமாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தின் ஒட்டுமொத்த பிரதேசங்களையும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் குறிவைத்துள்ளார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இவ்வாறு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா பிரதேசத்தின் வடக்கு பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய அக்கோ மின் உற்பத்தி நிலையத்தை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலினால் மின் உற்பத்தி நிலையமானது சேதமாக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாகத்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திற்கான மின்சார வளங்களும் முழுமையாக தடைப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய இந்த ஏவுகணைகள் வெற்றிகரமான தாக்குதலையும் மேற்கொண்டிருந்தது. சில பிரதேசங்களில் ஏவப்பட்ட ஏவுகணைகளில் சிலவற்றினை மாத்திரமே அயன் டோம் அமைப்புகளினால் சுட்டு வீழ்த்தவும் முடிந்துள்ளது. மேலும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் இந்த அயன் டோம் அமைப்புகளை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய நூற்றுக்கணக்கான ஏவுகணை
ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்களையும் மின் உற்பத்தி நிலையங்களையும் ஐண்டோம் அமைப்புகளையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் விளைவாக அக்கா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐண்டோம் அமைப்புகளும் கோலன் குன்று மற்றும் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான ஐண்டோம் அமைப்புகளும் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் லெபனானினுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஐண்டோம் அமைப்புகளை எவ்வாறு செயலிழக்க செய்கின்றார்கள் என்பது தொடர்பாக நான் முன்னே காணொளிகளில் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை ஒரே நேரத்தில் மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஐண்டோம் அமைப்புகள் அவற்றினை சுட்டு வீழ்த்துவதற்கு முயற்சி செய்கின்றன. இருப்பினும் இதைத் தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணை தாக்குதலினை வயது முதிர்ந்த ஐண்டோம் அமைப்புகளினால் சுட்டு வீழ்த்த முடிவதில்லை. இவ்வாறு தான் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஐண்டோம் அமைப்புகளை செயலிழக்க செய்கின்றார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் கவச எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலமாக இலகுவாகவும் ஐண்டோம் அமைப்புகளை குறிவைக்கின்றார்கள். எனவே இவ்வாறு ஐண்டோம் அமைப்புகளை செயலிழக்க செய்வதற்காகத்தான் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய இந்த நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஐண்டோம் கட்டமைப்புகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ஏவுகணைகள் மீது குறியாக இருந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ட்ரோன் தாக்குதல்களையும் அதிரடியாக ஆரம்பித்துள்ளார்கள். ஏனென்றால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஐண்டோம் அமைப்புகளினாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களினாலும் சுட்டு வீழ்த்த முடியாது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களில் 13% ட்ரோன்களை மாத்திரமே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. மேலும் நிலத்திலிருந்து குறைந்த உயரத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ட்ரோன்கள் பறப்பதனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களினால் அவற்றினை சுட்டு வீழ்த்துவதும் கடினமான விடயமாகும். எனவே இவற்றினை அடிப்படையாக வைத்துதான் தந்திரமாக திட்டமிட்டு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவமும் ஐண்டோம் அமைப்புகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ஏவுகணைகள் மீது கவனத்தை செலுத்தியிருக்கக்கூடிய நிலைமையில் கடல் பிரதேசத்தினூடாகவும் தரை பிரதேசத்தினூடாகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த முடியாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய போர் விமானங்கள் சிக்கி தவிக்கக்கூடிய காணொளிகளும் வெளியாகி இருந்தன. இவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். எனவே இதிலிருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ட்ரோன்கள் வெற்றிகரமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பிரதேசங்களுக்குள் ஊடுருவியுள்ளது என்பதனை எங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முதலாவது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தாக்குதல்களுக்கும் தளபதி ஃபுஆட் சுக்கூர் அவர்களுடைய படுகொலைக்கான ஆரம்ப கட்ட பதிலடியாக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்குள் ஆழமான ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் நாங்கள் ஒரு தரமான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவ இலக்கினை குறிவைத்து தாக்கியுள்ளோம். அதே நேரத்தில் போராளிகள் பல எதிர்ப்பு நிலைகள் படை முகாம்கள் மற்றும் வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐண்டோம் அமைப்புகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. லெபனான் எதிர்ப்பானது தற்போது உயர்ந்த நிலையில் இருக்கின்றது. மேலும் லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கான கடுமையான பதிலடி தாக்குதல்களை வழங்குவதற்கும் லெபனான் எதிர்ப்பானது தயாராக இருக்கின்றது என்கின்ற விடயத்தையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களையும் வெளியிட்டிருந்தார்கள். அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 320 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். 11 இராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஒரே நேரத்தில் அதிரடியான 320க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த 11 முக்கியமான இராணுவ தளங்களும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் உளவு பிரிவுடன் தொடர்பு படக்கூடிய இராணுவ தளங்களாகும். இந்த இராணுவ தளங்களை இலக்கு வைத்துதான் ஒரே நேரத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு ட்ரோன் தாக்குதல்கள் மூலமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் டெல் அவீவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஐண்டோம் அமைப்புகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தற்காப்பு நடவடிக்கைகளையும் ஏமாற்றிவிட்டு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கடல் வழியாகவும் நிலப்பிரதேசத்தின் மூலமாகவும் டெல் அவீவிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதேசத்தை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் டெல் அவீவின் மிக முக்கியமான புள்ளியை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் எந்தவிதமான அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. இருப்பினும் குறித்த தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களை இன்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்துடைய பொதுச் செயலாளர் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் விசேட உரையின் மூலமாக அறிவிப்பார்கள் என்றும் லெபனான் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதே நேரம் டெல் அவீவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளியை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பான தகவல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. இதற்கமைவாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் எந்த ஒரு அமைச்சரும் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்க கூடாது என்றும் டெல் அவீவ் பிரதேசம் தொடர்பாக எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடக்கூடாது என்றும் நெட்டன்யாஹுனுடைய கட்சியானது எல்லா அமைச்சர்களுக்கும் கட்டளையிட்டுள்ளது. மேலும் ஊடகங்களுக்கு தகவல்கள் செல்லக்கூடிய அனைத்து வழிகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. டெல் அவீவ் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மிக முக்கியமான புள்ளி ஒருவரை அல்லது மிக முக்கியமான பிரதேசம் ஒன்றினை இலக்கு வைத்ததன் காரணத்தினால் தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இவ்வாறு ஊடகங்களுக்கு மிக கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் 48 மணி நேர அவசர கால நிலைமையையும் பிரகடனம் செய்துள்ளார். மேலும் டெல் அவீவ் பென் குரியன் விமான நிலையத்தினுடைய அனைத்து விமான சேவைகளும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான அரசு நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. அவசர கால நிலைமை பிரகடனம் செய்யப்பட்டிருப்பதனால் உச்சக்கட்ட பதற்றத்திற்கு மத்தியில் டெல் அவீவ் ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டுள்ளது. எனவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் டெல் அவீவ்
பிரதேசத்திலே ஒரு முக்கியமான புள்ளியை இலக்கு வைத்து தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளார்கள் என்பதனை இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய இந்த அதிரடியான தாக்குதல்களை தொடர்ந்து கிரியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பதுங்கு குழிகளில் இருந்து நெட்டன்யாஹு ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டிருந்தார். இன்று அதிகாலையிலேயே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். இதனால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும் வகையில் பிரியம்டிவ் தாக்குதல்களை, முன்னெச்சரிக்கை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தோம். ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டிருந்தோம். இதன் மூலமாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஏவ இருந்த 6000க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் வெற்றிகரமாக முறியடித்தோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக தயாராகவே இருக்கின்றோம். இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக எதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்றும் நெட்டன்யாஹு ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இன்னும் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். எங்களுடைய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் நியமிக்கப்பட்ட நேரத்தில் வெற்றிகரமாக தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் நுழைந்து வெற்றிகரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் பல திசைகளில் இருந்தும் நாங்கள் இந்த தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டிருந்தோம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முன்னெச்சரிக்கை தாக்குதலினால் நாங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. அதே போன்று எதிர்ப்பின் தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி கூறியிருக்கக்கூடிய விடயங்கள் உண்மைக்கு புறம்பானவை. களத்தின் யதார்த்தத்திற்கு எதிராகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பொய்யான தகவல்களை வெளியிட்டு வருகின்றது. மேலும் எங்களுடைய தாக்குதல்கள் தொடர்பான மேலதிக தகவல்களை செயலாளர் நாயகம் சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் விசேட உரையின் மூலமாக தெளிவுபடுத்துவார் என்றும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எனவே தற்போது 2 நிலைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இன்றைய தினத்திற்கான ஆரம்ப கட்ட பதிலடி தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டிருப்பதாக அறிவித்துள்ளார்கள். அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் நாங்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தாக்குதல்களை முறியடித்து விற்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. பல்வேறுபட்ட ஊடக தணிக்கைகளுக்கு மத்தியிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் இந்த தகவல்களையும் வெளியிட்டுள்ளது. அடுத்து இப்படியான நிலைமையில் பல்வேறுபட்ட ஆதாரங்களை முன்வைத்து அல் மாயாதின் ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான பதிலடி தாக்குதல்கள் மிக உயர்ந்த தரத்தில் துல்லியமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் அனைத்து விதமான தாக்குதல்களை முறியடித்து விற்றதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குறிப்பிட்டிருப்பது அவர்களுடைய இராணுவ பொய்களில் ஒன்றாகும். ஊடக தணிக்கைகள் மூலமாக அவர்களுடைய சொந்த சமூகத்தை ஏமாற்றக்கூடிய உள் நடவடிக்கையாகும். விரிவான மற்றும் நேரடியான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடக இருட்டடிப்பு இருந்த போதிலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டிருந்தார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தின் பதிலடி தாக்குதல்களின் மிக முக்கிய அம்சமாக ட்ரோன் தாக்குதலே காணப்படுகின்றது. டெல் அவீவ் பிரதேசத்தின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல் மூலமாக முக்கிய இலக்கை தாக்கியுள்ளார்கள். மேலும் 320க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது ஐண்டோம் அமைப்புகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தற்காப்பு திறன்களையும் திசை திருப்புவதற்காகவாகும். கணிசமாக அமெரிக்காவின் உளவு விமானங்கள் இருந்த போதிலும் குறித்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அல் மாயாதின் ஊடகமானது குறிப்பிட்டுள்ளது. எனவே ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அல் மாயாதின் ஊடகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. அத்தோடு இன்று அதிகாலை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்ட இந்த விரிவாக்க தாக்குதல் தொடர்பாக மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள். இன்றைய தினம் எகிப்தினுடைய தலைநகரிலே யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக, நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக எகிப்தின் தலைநகரில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஹமாஸினுடைய நிபந்தனைகளுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இணங்க வேண்டும் என்பதற்காகவும், நெட்சரின் பிரதேசத்திலிருந்தும் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற வேண்டும் என்பதற்காகவும் ஒரு அழுத்தம் ஒன்றினை வழங்கும் முகமாகத்தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த ஆரம்ப கட்ட பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த ஆரம்ப கட்ட தாக்குதல்களை ஒரு தந்திரமான தாக்குதலாகவும் கையாண்டிருக்கலாம். எனவே இன்றைய யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுடைய முடிவுகளுக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வுகளை எங்களுக்கு சரியாக தீர்மானிக்க முடியும் என்றும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தந்திரமாக காய்களை நகர்த்தியே இந்த விரிவாக்க தாக்குதலை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலானது ஆரம்ப கட்ட தாக்குதல் என்றும் இன்றைய தினத்திற்கான தாக்குதல் என்றுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அரசு ஹமாஸினுடைய நிபந்தனைகளுக்கு சம்மதிக்காவிட்டால் வருகின்ற நாட்களில் இந்த விரிவாக்கத்தினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்பதனை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மறைமுகமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தெரிவித்துள்ளார்கள் என்பதனையும் எங்களுக்கு இந்த தாக்குதலில் இருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த அழுத்தத்தினை மறைப்பதற்காகத்தான், உளவியல் ரீதியான பாதிப்பினை குறைப்பதற்காகத்தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடக தணிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு தற்போதைய நிலைமையிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட பதற்றத்திற்குள்ளேயே தள்ளப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களை எதிர்பார்த்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளது. ஒருவேளை இன்றைய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததற்கு பிறகு ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் ஈரானிய தரப்பினரும் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு அடுத்த காணொலியை நான் விரைவாக பதிவிடுவதற்கு முயற்சி செய்கின்றேன். மேலும் அடுத்த காணொலி தொடர்பான தகவல்களை டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.